நாளைக்கு என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியாது. மாலை மரியாதை புகழ் எதற்கு? நாளைக்கு என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியாது. கெட்டி மேளம் தாலி எதற்கு? நாளைக்கு என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியாது. பிள்ளை குட்டி சொத்து எதற்கு? சொர்க்கம் நரகம் கதை எதற்கு? வீடு வயல் வரப்பு எதற்கு? வங்கி சேமிப்பு கணக்கு எதற்கு? வயிறு முழுக்க மலம் நிரம்பினால் வயலை தேடி ஓடணும். 3 வேளை பசி எடுத்தால் சோரை தேடி ஓடணும். வயிற்று பசிக்கு சோறு கிடைக்க வேலை செய்ய போகணும். வேலை செஞ்சு நோய் வந்தா மருத்துவம் பார்க்க போகணும். பள்ளி படிப்பை 15 வருஷம் படிக்கணும். கல்லூரி படிப்பை 5 வருஷம் படிக்கணும். வேலை கிடைக்க 2 வருஷம் அலையணும். திருமணம் செய்ய வீடு கட்டி தொலையணும். பிள்ளை பிறந்தா செய்யும் வேலையாக மாறணும். மீதி வருஷம் முழுவதும் குடும்ப வலையில் இருக்கணும். புதிதாக ஒன்றும் அறியாம இருந்துதான் போகணும். இருக்கும் வரை அன்பைத்தான் செய்து வாழுவோம். முடிந்த அளவு ஒருமையை உணர்ந்து வாழுவோம். அன்பின் மூலம் புதியதை அறிந்து வாழுவோம். வந்த வரையில் அறிவைதான் பெற்று செல்லுவோம். இயன்ற வரையில் ஆட்டத்தை நிறுத்திக் கொள்ளுவோம். நாளைக்கு என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியாது. மாலை மரியாதை புகழ் எதற்கு? நாளைக்கு என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியாது. கெட்டி மேளம் தாலி எதற்கு? நாளைக்கு என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியாது. பிள்ளை குட்டி சொத்து எதற்கு? சொர்க்கம் நரகம் அதை எதற்கு? வீடு வயல் வரப்பு எதற்கு? வங்கி சேமிப்பு கணக்கு எதற்கு? ஒரு வார்த்தை உலகத்தை உண்டாக்கும். ஒரு வார்த்தை படைப்பாக மாறிவிடும். சொல்லும் வார்த்தையை விழிப்பாக சொல்லணும். நாம் சொல்லும்படி உலகம் மாறிடும். நம்மை பற்றி சொல்லும் வார்த்தை நடந்திடும். பிறரை பற்றி சொல்லும் வார்த்தை திரும்பிடும். தேவையில்லாம பல வார்த்தைகள் சொல்லுறோம். பேசும் வார்த்தைகள் எண்ணமாய் ஒரு பெரும். எண்ணங்களை உண்ண உணர்வுகள் வந்திடும். உணர்வுகள் இங்கே உலகமாய் மாறிடும். நீ சொல்லும் வார்த்தை உன் உலகம். நீ சொல்லும் வார்த்தை உன் பார்வை. நீ சொல்லும் வார்த்தை உன் வாழ்வு. நீ சொல்லும் வார்த்தை உன் உண்மை. உன் உலகம் உன் உண்மை. நீ சொல்லும் வார்த்தை. புதுசு பழசு 2 வார்த்தை சொல்லுற. மாற்றம் என்று சொல்லத் தெரியல. நல்லது கெட்டது 2 வார்த்தை சொல்லுற.
நன்மைக்கே என்று சொல்லத் தெரியல. உயிர்கள் ஜடங்கள் ரெண்டு வார்த்தை சொல்லுற. அணுக்கள் என்று சொல்லத் தெரியல. இன்பம் துன்பம் ரெண்டு வார்த்தை சொல்லுற. நாடகம் என்று சொல்லத் தெரியல. நன்மை தீமை ரெண்டு வார்த்தை சொல்லுற. இயக்கம் என்று சொல்லத் தெரியல. அழகு அசிங்கம் ரெண்டு வார்த்தை சொல்லுற. உருவம் என்று சொல்லத் தெரியல. உயர்வு தாழ்வு ரெண்டு வார்த்தை சொல்லுற. எல்லாம் சிறப்பு என்று சொல்லத் தெரியல.